அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு நில அளவைத்துறை சார்பாக நில அளவை செய்வதற்கு உரிமத்துடன் கூடிய 3 மாத கால நில அளவை பயிற்சி வழங்குகிறார்கள். அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நில அளவை செய்வதற்கு லைசன்ஸ் உடன் கூடிய 3 மாத கால பயிற்சி தமிழ்நாடு நில அளவை துறையால் வழங்கப்படுகின்றது. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnlandsurvey.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் கமிஷனரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் லைசன்ஸ்டு சர்வேயர் 3 மாத கால பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு எல்லாமே வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. அப்ளை ஃபார் லைசன்ஸ் கோர்ஸ் இன் லேண்ட் சர்வேயிங் லாஸ்ட் டேட் 11/4/2025 அந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 11/4/2025. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்லயே இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன், இதற்கான முழு விவரங்கள் மற்றும் விண்ணப்ப படிவம் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் BE சிவில் இன்ஜினியரிங், BE ஜியோ இன்ஃபர்மேட்டிக், MSc ஜியோகிராஃபி, MSc எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆகிய கல்வி தகுதிகளில் ஒன்றினை பெற்றவர்களிடமிருந்து நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்டட் பை த நேஷனல் கவுன்சில் ஃபார் வெகேஷனல் ட்ரைனிங் ஃபார் சர்வேயர் அல்லது சர்டிபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் ஃபீல்டு இஷ்யூடு பை த மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் சான்றிதழ் பெற்றவர்களிடமிருந்தும் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்கு உரிய 3 மாத கால பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த முழு விவரங்களையும் விண்ணப்ப படிவத்தையும் www.tnlandsurvey.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 11/4/2025. இந்த ஃபைல்ல கீழே இதற்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகள். விண்ணப்ப படிவம் கருப்பு அல்லது நீல நிற மையினால் தெளிவான எழுத்துக்களில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவிலான விண்ணப்பதாரரின் புகைப்படம் விண்ணப்பத்தில் அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஒட்டப்பட்டு விண்ணப்பதாரரால் கையொப்பமிடப்பட வேண்டும். விண்ணப்பதாரரால் சுய சான்றப்பட்ட பள்ளி இறுதி தேர்வு மதிப்பெண் சான்றிதழ் நகல், பட்டய மற்றும் பட்டப்படிப்பில் பெற்ற தொகுப்பு மதிப்பெண் பட்டியலின் நகல் அல்லது ஒவ்வொரு பருவத்திலும் வழங்கப்பட்ட மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள், இதர கல்வி தகுதி சான்றிதழ்களின் நகல்கள், நேஷனல் Trade Certificate in the Trade of Surveyor awarded by the National Council for Vocational Training மற்றும் Certificate in Army Trade Surveyor issued by the Madras Engineering Group போன்ற சான்றிதழ்களின் நகல்கள், குடும்ப அட்டையின் நகல், ஆதார் அல்லது முகவரி மற்றும் ஆளரை சான்றாக மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தின் நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் அதன் இணைப்புகளுடன் பதிவஞ்சலில் முதல்வர் அல்லது இணை இயக்குனர், தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம், ஒரத்தநாடு 614625 தஞ்சாவூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். விண்ணப்பம் அடங்கிய தபால் உரையின் மேல் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் என குறிப்பிடப்பட வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500 கீழ்கண்ட இணையதள இணைப்பின் வாயிலாக செலுத்தி அதற்கான ஒப்புதல் ரசீது விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்ப கட்டணம் செலுத்தப்படாத விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட மாட்டாது. விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கான இணையதள லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் சென்று கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் பூர்த்தி செய்து உங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தை செலுத்திய ரெசிப்டை இந்த விண்ணப்பத்துடன் இணைத்து நீங்கள் அனுப்ப வேண்டும். அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் செய்தும் விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். 2 விதமான வெப் லிங்க் கொடுத்திருக்காங்க, QR கோடு கொடுத்திருக்காங்க. இதுல எந்த வழியா வேணும்னாலும் உங்களது விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 11/4/2025. இதற்கு விண்ணப்பிப்பவர்கள் இந்திய குடிமகனாகவும் இப்பயிற்சிக்கு விண்ணப்பிக்கும் நாளுக்கு முந்தைய 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசித்து வருபவராகவும் இருத்தல் வேண்டும். பள்ளி இறுதி தேர்வில் அதாவது SSLC தமிழை ஒரு பாடமாக கற்றவராக இருத்தல் வேண்டும். பயிற்சியின் நோக்கம் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெற்றவர்களை அரசு துறைகளும் இதர நிறுவனங்களும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தகுதியுடையோருக்கு நில அளவை பயிற்சி அளித்து உரிமம் வழங்குதல். இப்பயிற்சி பெறுவோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை ஏதும் வழங்கப்பட மாட்டாது என்பதை விண்ணப்பதாரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் நில அளவை உரிமம் பெறுவோருக்கு வேலை வாய்ப்போ அல்லது ஊதியமோ வழங்கப்படும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் வழங்கப்பட மாட்டாது. பயிற்சி விவரம். பயிற்சி காலம் 3 மாதங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையத்தில் அதாவது ஒரத்தநாட்டில் அமைந்துள்ள நில அளவை பயிற்சி மையத்தில் அதிகபட்சமாக 100 நபர்களுக்கும், சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படும் நில அளவை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் அதிகபட்சமாக 50 நபர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படும். முதல் 2 மாதங்களுக்கு பாரம்பரிய நில அளவை கருவிகளான சங்கிலி, நேர்கோணக்கட்டை
மற்றும் கோணமானி ஆகியவற்றை கொண்டும் நவீன நில அளவை கருவிகளான பூகோள நிலைக்கலன் மற்றும் மின்னணு நில அளவை கருவி ஆகியவற்றை கொண்டும் பயிற்சி அளிக்கப்படும். 3வது மாதத்தில் மறுநில அளவை நகர நில அளவை நடைபெறும் மாவட்டங்களுள் ஒன்றில் புலப்பணி மேற்கொள்ள பயிற்சி அளிக்கப்படும். வெற்றிகரமாக பயிற்சியினை நிறைவு செய்த பின்னர் நில அளவை செய்வதற்கான உரிமம் வழங்கப்படும். செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். SBI போர்ட்டல் மூலமாக செலுத்தப்பட வேண்டும். ரூபாய் 500. கட்டணம் செலுத்தி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒப்புகை ரசீதை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். பயிற்சி கட்டணம் ரூபாய் 30,000. விண்ணப்பதாரரின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டு பயிற்சிக்கு அழைக்கப்படும் போது பயிற்சி கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். உறைவிடம், உண்டி மற்றும் பயண கட்டணங்களை சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விண்ணப்ப செயலாக்க கட்டணம், பயிற்சி கட்டணமும் செலுத்தப்பட்ட பின்னர் எக்காரணம் கொண்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பிப்பதற்குரிய தகுதிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பெறப்பட்ட கீழ்காணும் கல்வி தகுதிகளில் ஒன்றினை பெற்றிருக்க வேண்டும். BE சிவில் இன்ஜினியரிங், BE ஜியோ இன்ஃபர்மேட்டிக், MSc ஜியோகிராபி, MSc எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆகிய கல்வி தகுதிகளில் ஏதாவது ஒன்றினை பெற்றிருக்க வேண்டும். பயிற்சியாளர்களின் தெரிவிற்கான விகிதங்கள் BE சிவில் இன்ஜினியரிங், BE ஜியோ இன்ஃபர்மேட்டிக், MSc ஜியோகிராபி, MSc எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் டெக்னாலஜி முடித்தவர்கள் 35%, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் 50%, நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்டட் பை த நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங் இந்த கோர்ஸ் முடித்தவர்களுக்கு 10%, சர்டிபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் பை த மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் இந்த சான்றிதழ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கப்படும். மேற்குறிப்பிட்ட பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவில் உரிய கல்வி தகுதியினை பெற்ற நபர்கள் இல்லாத பட்சத்தில் அக்காலியிடங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கல்வி தகுதி பெற்றவர்களை கொண்டு பூர்த்தி செய்யப்படும். வயது வரம்பு விண்ணப்பிக்கும் தேதியன்று 50 வயதை கடந்திருக்க கூடாது. தெரிவு செய்யப்படும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதிக்குரிய படிப்பினை அனைத்து பாடங்களிலும் பெற்ற மொத்த மதிப்பெண்களின் விழுக்காட்டின் அடிப்படையில் பயிற்சியாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை கல்வி தகுதிக்குரிய மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள், கல்வி சான்றிதழ்களின் நகல்கள் மற்றும் விண்ணப்ப கட்டணம் செலுத்திய ஆவணங்கள் ஆகியவற்றுடன் ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி முதல்வர் அல்லது இணை இயக்குனர், பயிற்சி, தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம், ஒரத்தநாடு 614625 தஞ்சாவூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். விண்ணப்பம் அடங்கிய அஞ்சலின் மேல் உரையில் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் என குறிப்பிடப்பட வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்தடைய வேண்டிய கடைசி நாள் 11/4/2025. இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழே இதற்கான விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது. நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் கீழ்கண்டவற்றில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்யவும் அப்படி கொடுத்திருக்காங்க. இதுல உங்க கல்வி தகுதி விண்ணப்பதாரரின் தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க கல்வி தகுதிக்கு நேரா டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சுய சான்றப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் வந்து ஒட்ட வேண்டும். அதன் பிறகு மனுதாரரின் சுய விவரங்கள் கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் பெயர், தந்தையார் பெயர், தாயார் பெயர், பிறந்த தேதி, பாலினம், எந்த நாட்டை சேர்ந்தவர், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, நிரந்தர முகவரி, தொடர்பு முகவரி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். இதுவரை மேற்கொண்ட பணிகளின் விவரம் கேட்டிருக்காங்க. எந்த தேதி முதல் எந்த தேதி வரை எந்த நிறுவனத்தில் பணி செய்துள்ளீர்கள் என்ற விவரம் எழுதப்பட வேண்டும். கல்வி தகுதி விவரங்கள் கேட்டிருக்காங்க. தேர்வின் பெயர், தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம், தேர்வு வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தின் பெயர், அனைத்து பருவ தேர்வுகளிலும் அனைத்து பாடங்களிலும் பெற்ற மதிப்பெண்களின் ஒட்டுமொத்த சதவீதம், SSLC, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், BE, MSc போன்ற கல்வி தகுதிகளின் தேர்ச்சி பெற்ற வருடம், மாதம், மதிப்பெண்கள் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். தொழில்நுட்ப சான்று உள்ளவர்களின் தகுதி விவரங்கள் கேட்டிருக்காங்க. தகுதியானவர்கள் இந்த காலத்திலையும் பூர்த்தி செய்ய வேண்டும். சான்றப்பம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் பணிபுரிய தயாராக உள்ளேன். நான் இந்திய குடிமகன் எனவும் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசித்து வருகிறேன் எனவும் உறுதியளிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இதெல்லாமே ரீட் பண்ணி இடம், நாள் எழுதி விண்ணப்பதாரரின் கையொப்பமிட வேண்டும். கீழே இந்த விண்ணப்ப படிவம் ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஃபர்மேஷன் மற்றும் விண்ணப்ப படிவம் எல்லாமே ஆங்கிலத்தில் கொடுத்திருக்காங்க. தேவையானவர்கள் இந்த ஆங்கில விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பலாம். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து விண்ணப்ப கட்டணம் செலுத்திய ரசீதினையும் இணைத்து சம்பந்தப்பட்ட முகவரிக்கு கடைசி தேதிக்கு முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த நில அளவை உரிமம் பெறுவதற்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.